காமராஜரை வந்துட்டு கொல்ல நினைச்ச அந்த கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பிஜேபி. அதைத்தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வலிமையாக எதிர்க்கு. மானம் சூடு சொரணை இருந்தா விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுக கூட்டிலிருந்து வெளியே வரணும். இல்லை, அரசியல்ல மானம் சூடு சொரணை இதுக்கெல்லாம் எந்த இடமும் இல்லைன்றதுனால தான் அண்ணாமலையும் உயிரோடு இருக்காரு. நீங்கள் ஜெயலலிதா பற்றி என்ன சொன்னீங்க? எம்ஜிஆரை பற்றி என்ன சொன்னீங்க? இன்னைக்கு உங்கள் கட்சியை அவங்களோட போயிட்டு கூட்டணி மறுபடியும் வச்சுக்கிச்சு. அதுவும் உங்களுக்கு எதிராக தானே வச்சுச்சு. அப்போ மானம் சூடு சொரணை இதெல்லாம் உங்ககிட்ட எங்கே போச்சு? பிரஸ் மீட்ல அண்ணாமலை கூட சொல்றாரு, இப்பயுமே சொல்றாரு, கூட்டணியாச்சு தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. நான் தொண்டனாக பாஜக தொண்டனாக அமித்ஷா சொல்றதான் கேட்க முடியும், எடப்பாடி சொல்றதை கேட்க முடியாது. அவங்களால தனிச்சு நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியும்னு சொல்லுவேன். நான் சொல்ற கதைக்கு தீர்வு என்னன்னு சொல்லு, இல்லாட்டி இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேதாளம் அது யாரு மேல போனாலும் ஜெயிக்க முடியாது. கபலீகரம் தான். அவர் விஜய் வந்துட்டு உள்ளே தான் இருக்காரு. அப்புறம் என்ன இருக்கு? ஒரு தடவை வந்து வெளில பேசுறாரு, என்ன பேசுனாருன்னு தெரியும். அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுறது என்ன இருக்கு? ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். காமராஜர் அவர்கள் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சிவா அவர்கள் சொன்ன கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுது. இறுதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அது குறித்து ட்வீட் செய்திருக்காரு. மற்றவர்கள் இதை பற்றி பெரிதாக பேசி நமக்குள்ள ஒரு பகைமையை உருவாக்க நினைக்கிறாங்க, அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய இப்போ துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவரை பொறுத்தவரை ரொம்ப நிதானமானவர். இப்படி சர்ச்சைக்கும் வர மாட்டார். 2வது விஷயம், யாரையும் அவதூறாகவும் பேச மாட்டார். அதையும் காங்கிரஸ்காரங்க கணக்கில் எடுத்துக்கலன்னு தெரியல. அவர் வந்துட்டு இயல்பாக சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் ஒரு ஏசி இல்லாத இதில் அப்போது அந்த மாதிரி வாழ்ந்தார், ஏசியோட வாழ்ந்தார் அப்படின்னு. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்துட்டு அதாவது கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை உயர்த்துவதற்காக காமராஜரை தாழ்த்திருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் போயிடுச்சு. இது என்னன்னா, காங்கிரஸுக்கும் திமுக இருந்த பழைய பகையை வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொண்டு வர மாதிரி அது தெரியுது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி காலம்னு சொல்லுவாங்க. காமராஜர் இறந்தது 1975 அக்டோபர் 2ஆம் தேதி. அந்த எமர்ஜென்சி காலத்தில் போது அப்போ முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் மு. கருணாநிதி. அவருக்கும் பெருந்தலைவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் காமராஜரை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. எல்லா தலைவர்களும் எமர்ஜென்சி அப்போ வந்துட்டு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க. மொரார்ஜி தேசாய், நிஜலிங்கப்பா, அசோக் மேத்தா, இப்படி ஏராளமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க எமர்ஜென்சி அப்போ. இங்கே கலைஞர் முதலமைச்சர் இருந்தனால அதை செய்ய முடியாது அப்படின்ட்டார், பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். நடக்கலை கடைசி வரைக்கும். இது ஏனோ யாரும் உணர்ந்து பேசுனதா தெரியல. எமர்ஜென்சியை பற்றி பேசும்போது கூட தெரியல. 2வது, அப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு பழைய காங்கிரஸ்காரர்களை விட அதிகம் பாதிக்கப்பட்ட திமுகவினர் தான். அந்த அளவுக்கு போச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு பெருந்தலைவர் வந்துட்டு பல்வேறுபட்ட ஒரு மாவட்டங்களுக்கும் போயிட்டு எமர்ஜென்சிக்கு எதிராக 2வது சுதந்திர போராட்டம்ன்ற அளவுக்கு அவர் வந்துட்டு பரப்புரையை பண்ணுறாரு. அதெல்லாம் நவசக்தியில் நான் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். எங்கப்பா காங்கிரஸ்காரரு. அப்போ அந்த நவசக்தி பத்திரிகைன்னு அவருடைய பேச்சு ஃபுல்லாக வரும். நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு காட்டமாக பேசியிருக்காரு இந்திரா காந்தியை பற்றி. ஆனால் என்ன திடீர்னு அந்த அக்டோபர் 2ஆம் தேதி நடந்தது என்னன்னா, எமர்ஜென்சியை நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு, எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனத்தை நான் ரத்து பண்ணிட்டு, நான் வந்துட்டு இந்த கைது செய்யப்பட்ட தலைவர்கள் எல்லாம் விடுவிப்பேன் அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட ஒரு அஷூரன்ஸ் வந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு காந்தி பிறந்த நாள். அன்னைக்கு வந்துட்டு அப்படி அது நடக்கலை அப்படின்றது வந்துட்டு அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக பாதிக்கப்பட்டார். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் அவர் இறந்து போயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. இது அந்த காலகட்டத்தை சுட்டி காட்டணும் பொதுவாக. 2வது விஷயம் என்னன்னா, இன்னொரு காலகட்டம் இருக்குது. 67 அப்படின்றது திமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு, அப்போதான் காங்கிரஸை தோக்கடிச்சுட்டு இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, திமுக வந்துட்டு கடுமையான விமர்சனங்களை காமராஜர் மேலே வச்சிருக்குது. காமராஜரும் பழைய காங்கிரஸ்காரர்களும் திமுக மேலே கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. காமராஜருடைய வீட்டினுடைய படத்தை போட்டு சோலைகளின் நடுவே சோசியலிச தந்தை அப்படின்லாம் சொல்லி கூட போட்டிருக்காங்க. இங்கே சைதாப்பேட்டையில் கலைஞர் நின்னார் 67 71.
அப்போ அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 அசோக மரம் இருக்கும். அதோட சேர்த்து அது வாடகை வீடு. அதை படம் பிடிச்சி போட்டு சோலைகளினுடைய இவர் வந்துட்டு சமத்துவத்தை பற்றி ரொம்ப பேசுவார் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய மாநாட்டில் கூட சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. எனவே சோசலிச தந்தை, சோலைகளினுடைய சோசலிச தந்தை அப்படின்னு ஒரு பேனரை போட்டாங்க. இதெல்லாம் அப்போ இருந்த ஒரு அரசியல். அதுக்கப்புறம் அவர்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பிற்காலத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, பெருந்தலைவருக்கு வந்துட்டு உடல் நலிவுற்ற காலகட்டத்தில் வந்து அது ஒரு அவசியமாக தேவைப்பட்டுச்சு. அதனால் அது வந்துட்டு ஒரு பக்ஸசி வந்துட்டு வச்சாங்க. அது அவ்வளோதான். அது பெருந்தலைவருக்கு வந்துட்டு ரொம்ப வேர்க்கும். இது பலருக்கும் தெரியாது. நான் வந்துட்டு ஐயா பழ நெடுமாறனோட ரொம்ப பயணித்தவன். அப்போ வந்துட்டு ஐயா சொல்லுவார், அவருக்கு வேர்க்கும். அதனாலே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 முறை ட்ரெஸ்ஸை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதனால் அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த இது வேர்த்தே இருந்த ஒரு நிலையில் அவர் தூங்கினார் அப்படின்னம்னா உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால் அவருக்கு அந்த ஏசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஸோ அதில் அவர் வாழ்ந்தார். அவ்வளோ பெரிய தலைவர். அதுல ஒன்றும் அதனால வந்து அவருடைய இமேஜ் பாதிக்கப்பட போறதில்ல. ஆனா ஏசி அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காகவே வந்து இங்க பலருமே வந்து கொச்சைப்படுத்திட்டாரு. காமராஜரை கொச்சைப்படுத்திட்டாங்க. அவர் ஏழை பங்காளன்னு சொல்லப்படுற நிலையில வந்து ஏசி பயன்படுத்திட்டார். அதனால என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, உள்ளபடி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பெருந்தலைவரை வந்துட்டு அவமதிக்கிறதுக்காக அப்படின்றதெல்லாம் அதான் நான் சொல்ல வரேன். அந்த காலகட்டத்தில் அதை வந்து முதல்ல பேசுவேன். அவர் இறந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு இணக்கப்பாடு இருந்துச்சு. எமர்ஜென்சி எதிர்த்து தீர்மானம் பட்ட ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்காக அந்த அரசு கலைக்கப்பட்டது. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப தெரியுமான்றது தெரியாது. அதுக்கப்புறம் நாட்டில் எப்படியாப்பட்ட ஒரு அச்சமூட்டு சூழல் இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எதிர்த்து தான் காமராஜர் போராடினார். அதுக்கு உறுதுணையாக தான் திமுக இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட கட்சி அது திமுக. அரசியலில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் இப்போ பெரியாரை கூட எதிர்த்து இருக்கிறாரு கலைஞர். எதிர்த்து நிறைய பேசியிருக்கிறாரு, நிறைய எழுதியும் கூட இருக்கு. முரசொலியில கூட பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லி இந்த பெரியாரும் இருந்தது. ஆமா ஆமா, திமுகவை எதிர்த்து பெரியார் வந்துட்டு காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சப்போர்ட் பண்ணாரு. அதுவும் இருந்துச்சு. காமராஜரை பொறுத்த வரைக்கும், பெரியாரை பொறுத்த வரைக்கும் காமராஜர் தான் சிறந்த தலைவர், அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 67 தேர்தலையும் அண்ணாவுக்கு எதிராக காமராஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பெரியார் பண்ணார். அதனால திராவிட இயக்கத்துக்கும் இவங்களுக்கு இருந்துச்சு ஒரு பெரிய தகராறு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பெரியாரும் பெருந்தலைவரும் எப்பொழுதும் ஒரு இணக்கப்பாட்டோடு தான் இருந்தாங்க. சமூக நீதி போராட்டம், பெரியார் நடத்துகிற போராட்டத்துக்கெல்லாம் இவர் ஆதரவாக தான் இருந்தார். பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு பெரியார் சொல்லி காமராஜர் இவர் ராஜாஜி 3 இப்போ காமராஜர் திறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளை எல்லாம் நிறைய திறந்தாங்க. அப்படியேப்பட்ட காலகட்டம். எனவே இது இப்படியாப்பட்ட அளவுக்கு பெருசுபடுத்துறாங்க அப்படின்னோம்னா, இது வந்துட்டு எல்லாருக்கும் பின்னாடி வந்துட்டு வேற யாரும் வேலை செய்யறாங்கன்றது தெரியுது. அதை நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொல்ல எதிர்பார்க்கக்கூடிய அவங்களுடைய ஆளாய் அவங்களுடைய குரல் ஒலிக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப அபாயகரமான ஒரு காலகட்டம். இது ஒரு வெறும் கூட்டணி மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது ஒரு கூட்டணி மட்டும் இல்லை. இன்னைக்கு அதுதான் இந்தியாலேயே பாஜகவை, பாசிசத்தை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் அணி. இப்ப எனக்கு ஒன்றும் திமுகவோட ரொம்ப பெரிய ஒரு உடன்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் உடன்படிக்கை கிடையாது. ஆனா பாஜகன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னோம்னா, நம்ம பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல்ல மனுஸ்மிருதியை பத்தி படிக்கணும். திருக்குறள் இருக்காது அங்க, புரியுதுங்களா? அவங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்துவாங்க. சனாதன தர்மமும் நியாயப்படுத்துவாங்க, வர்ணாசிரம தர்மத்தையும் நியாயப்படுத்துவாங்க, சாதியத்தை நியாயப்படுத்துவாங்க, மதவாதத்தை நியாயப்படுத்துவாங்க. காமராஜரை வந்துட்டு கொல்ல நினைச்ச அந்த கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பிஜேபி. அதைத்தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வலிமையாக எதிர்க்குது. அப்போ இந்த பின்னணியை புரியாம சும்மா ஒரு விடயத்தை வந்துட்டு நான் காங்கிரஸ்காரன் அப்படின்ட்டு தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். ராஜீவ்காந்தியை பற்றி பேசினா காங்கிரஸ்காரன் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஈழ மக்களுடைய விடுதலை போராட்டம் அப்படின்றத விட எங்களுக்கு ராஜீவ்காந்தி தான் முக்கியமானவர் அப்படின்னு பேசுவோம். அதுக்காக அவர் தலைவரையே வந்துட்டு திட்டுவாங்க. அதெல்லாம் இயல்பாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இதுதான் அது. ஆனால் ரொம்ப இந்த காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் பெருசாக பேசியிருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால தான் வந்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் டக்குன்னு உள்ள வந்து என்ன பண்ணுறாரு, இப்படியெல்லாம் பெருசாக காத்திக்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசாதீங்க, முதுபெரும் தலைவர்களை அவதூறு பண்ணியும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். தேவையில்லை அப்படின்ட்டு ஒன்றுத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க கையில். ஆனால் இது திமுக காங்கிரஸ் அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொள்ள அந்த அந்த கருத்தை தாண்டி அண்ணாமலை பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு, மானோ சூடு சொரணை இருந்தா விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுக கூட்டிலிருந்து வெளியே வரணும்
அப்படின்னு சொல்றது மூலியமா இன்னும் அதை வந்து புகைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க. இல்ல அரசியல்ல மானம், சூடு, சொரணை இதுக்கெல்லாம் எந்த இடமும் இல்லைன்றதுனால தான் அண்ணாமலையும் உயிரோட இருக்காரு. அரசியலுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அரசியல் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு அடிப்படையான ஒரு கொள்கை தேவை. அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் தேவை. அதற்கான நேர்த்தியான ஒரு அரசியல் பாதை தேவை. இது 3 பிஜேபி கிட்ட இருக்கா? அண்ணாமலை படிச்சவர், வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஐபிஎஸ் போய் இதெல்லாம் படிச்சவர், தமிழ் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவர், அரசியலை பற்றி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவர். நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஜெயலலிதா பற்றி என்ன சொன்னீங்க? எம்ஜிஆரை பற்றி என்ன சொன்னீங்க? இன்னைக்கு உங்கள் கட்சியை அவங்களோட போயிட்டு கூட்டணி மறுபடியும் வச்சுக்கிச்சு, அதுவும் உங்களுக்கு எதிராக தானே வச்சுச்சு. அப்போ மானம், சூடு, சொரணை இதெல்லாம் உங்ககிட்ட எங்கே போச்சு? இல்லை எப்படி பிஜேபி காரனுக்கு அது ஏன் இல்லாத போச்சு? ஏன் அமித்ஷாக்கு இல்லாத போச்சு அப்படின்னு அவர் கேட்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு சொன்னாரு. ஆமாம், அவ்வளோதான். அது சிம்பிள் அஸ் தட். அதனால தான் சொன்னேன் அரசியலுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா அரசியலே இருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு அரசியல், புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிபிஎம் மற்றும் விசிகாவுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாரு. நீங்க வந்து அங்க உங்களுக்கெல்லாம் கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கே வந்து மாநாடு போடுறதுக்கு, கொடிக்கம்பம் நடுறதுக்கு இதெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது இல்ல. நீங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க, உங்க சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம். இல்லை, இப்போ அந்த கொடிக்கம்பெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்குது. எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தும் அறிக்கையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போ யாருக்குமே வந்துட்டு டக்குன்னு தூக்கி பர்மிஷனை கொடுத்துட போகிறதில்ல. இப்போ நாங்கள் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம், காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றணும்ன்ட்டு. அதுக்கு போலீஸ் பர்மிஷனை கொடுத்துச்சு. நாங்கள் தான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடி அனுமதியை பெற்றோம். ஏன்னா 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம், மரக்காணம் ராமேஸ்வரம் பண்ணோம். இது எப்போதும் இருக்கிறது தான். இப்போ நான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒப்பீடாக பார்க்கணும். இந்த கடந்த 2017 முதல் 21 வரையிலான எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு, 21 டு இந்த 25 ஸ்டாலினுடைய அரசு, இதை ஒப்பிட்டு பார்த்தாங்கனாலே தெரியும். ப்ராக்ரஸ், சோஷியல் அமிட்டின்னு சொல்லுவாங்க, சமூக நல்லிணக்கம், ரைட்டுங்களா? முன்னேற்றம், சமூக நல்லிணக்கம், பெண்களுக்கான முன்னேற்றம், கல்வி, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதை விட பன்மடங்கு நல்லா இருக்குது இப்போ இருக்கிற சூழல். போலீஸ் எக்ஸசஸ் இருக்குது, சில விடயங்கள் இருக்குது, சமூக குற்றங்கள்லாம் அதிகரிக்குது. அது இயல்பான பொருளாதாரத்தினுடைய வெளிப்பாடு தான் அது, புரியுதுங்களா? ஒருத்தன் நகை போட்ட ஒரு வரதட்சணை போதலன்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு தற்கொலைக்கு ஆளாக்குறான். அது இந்த அரசா காரணமாகும். அதே நேரத்தில் இந்த இதில் சிவகங்கையில் நடந்தது மாதிரி, மடப்புறத்தில் நடந்த மாதிரி, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி காவல் நிலைய படுகொலை நடக்குது அப்படின்னோம்னா, இது காவல்துறையோடு சம்பந்தப்பட்ட, வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய குறைபாடு, இடிசெயல் தொடருது. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க நவுத்துறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம், இவங்க வந்துட்டு ஒன்று பார்த்தானா இது, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 ஆண்டு காலத்தோட மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுவான இண்டிசஸ் அதிமுக பீரியட்ல நீங்க சாத்தான்குளம் மட்டும் தானே பேசுனீங்க, கடந்த கால வரலாறு பேசல. ஏன் திமுக மட்டும் கடந்த காலங்களில் நடந்த எக்ஸஸ், கடந்த காலங்களில் நடந்த இந்த காவல்துறை படுகொலைகளை பத்தி சேர்த்து நியாயப்படுத்துறீங்க அதை அப்படின்னு? இல்லை, அது அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, நாம எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்ல வரேன். காவல்துறையை வந்துட்டு இணக்கப்பாட்டோட தான் வந்துட்டு பார்க்குது. அதனால தான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் கொடுத்த அறிக்கை எந்த இடத்துலையும் ஸ்டாலின் அரசு அதை நடைமுறைப்படுத்தலை, உதாசீனப்படுத்திச்சுன்னே சொல்லுவேன். தூக்கி குப்பையில் போட்டாங்கன்னு கூட சொல்லுவேன். யாரையுமே இது பண்ணலை. போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 அரசுகளுடைய செயல்பாடு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. அதை நம்ம ஒத்துக்குறோம் பிளட்டா, அதில் ஒன்றும் இதில். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் திங்க் பண்ணணுமே ஒழிய, இது ஒரு குற்றச்சாட்டு அரசியல் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஏன்னா எப்போதும் ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒன்றும் நடுத்தர வர்க்கமோ பணக்காரர்களோ இதில் பாதிக்கப்படுறதில்லை. அப்போ இந்த இடத்துல ஏன் இப்படி போலீஸ் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சட்ட ரீதியான விடயத்தை யாருமே ப்ரப்போஸ் பண்ணல. விஜய் கூட ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார், ஆனால் அதுக்கான தீர்வு அவர் சொல்லவே இல்லை.
இப்ப புரியுதுங்களா? ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு நிகழ்வு எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது. அதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஃபார்முலா. ஏதாவது ஒரு கடைசியில் பாருங்க அது சொல்லி மாட்டிக்கிட்டாருல இந்து சமய அறநிலைத்துறை அதில் வந்துட்டு கோயில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டுறதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படின்னு பேசிட்டு அப்புறம் எப்படி பரட்டினார் பாருங்க. இப்படியாப்பட்ட ஆள் தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை நம்ம அதே பார்வை கொண்டு பார்க்க முடியாது. புரியுதுங்களா? கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், விஷச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா ஒழிக்கணும், அவ்வளவுதான். அதனுடைய மூலத்துல தான் நம்ம பேசணும். அது விடுதலை சிறுத்தைகள் சொன்னதுதான் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. அப்படித்தான் நம்ம வரணும். அப்போ நம்ம அரசியலை வந்துட்டு எப்படி அப்படின்னோம்னா நாட்டை ஒப்பிட்டு தான் வச்சுதான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சியை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் பொறுத்த வரைக்கும் அந்த இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எதிர் சக்திகளுடைய வேலை, அவ்வளவுதான். இந்த குறிப்பா அந்த கூட்டணி குறித்து நிறைய காமராஜர் குறித்து பேசுவதற்கு பதிலாக கூட்டணி முறியணும், கூட்டணி விட்டு வெளியேறணும், அதிக ஷீட் ஷேரிங் கேட்கணும் அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இது பலரும் பேசல. இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாரும் திமுகவோட இருக்கணும்னு நினைக்கலையே. விசிகா இருக்குது. விசிகா இருக்கிற எல்லாரும் திமுகவோட இருக்கணும்னு நினைக்கிறிய. திமுக இருக்கிற எல்லாருமே விசிகா நம்மளோட இருக்கணும்னு நினைக்கிறிய. இப்ப இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன, ஏன் நம்ம இவங்களோட தான் இருக்கணுமா, நம்ம ஏன் விஜயோட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில கூட இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் தான் அவங்க கணக்கு போட்டுலாம் பேசுறாங்க. இப்ப இது அவ்வளவும் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து வரக்கூடிய கருத்து தான். அதுல இருந்து எமர்ஜி வரக்கூடிய கருத்து தான். ஆனா யாரோட நின்னா கொள்கை ரீதியாகவும் வெற்றி ரீதியாகவும் சாத்தியம் அப்படின்ற இடத்துல தான் கூட்டணி முடிவாகுது. இப்ப காங்கிரஸ் தனியா நின்று இப்ப இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களா ஜெயிச்சிருவாங்களா? முடியுமா அவங்களால? அவங்க திமுகவோட இருக்கிறதுனாலதான் ஒரு இணக்கப்பாடு, இந்திய அளவில் ஒரு நிலைப்பாடு, ஆன்டி பிஜேபி, ஆன்டி பாசிசம் அப்படின்றதுனால தான் அது கூட்டணி. ஸோ காங்கிரஸ் இருக்கிற சிலருக்குலாம் அது பிடிக்கவே பிடிக்காது. மாறணும். ஒரு தலைவருக்கு எதிராக காங்கிரஸ்குள்ளேயே ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா மற்றவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவரை காலி பண்றது, அதுல இருந்து அந்த ஒரு இயக்கம் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதை வச்சு அதை முடிவெடுக்க முடியுமா என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இதுவும். அதே மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் இதில் தான் இருப்பாங்க கொள்கை ரீதியா. ஆனா அதை பற்றி எப்பொழுதும் பேசுவாங்க. அவரு சிறுத்தைகள் தலைவர் திரும்ப ஏதாவது ஒருத்தர் மரியாதையோட பேசிட்டாருன்னு போதும், அவர் அந்த பக்கம் போறாரு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இருக்காங்க திமுகல. அவங்களோட தான் நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சாதிய போர்ஸஸும் திமுகல இருக்கலாம்ல. இவங்களை விட அவங்களை சேர்த்துக்கிட்டா நல்ல பலன்னா இழுத்து விடுவாங்கல்ல. பாமக வச்சு பிசிகாவை எல்லாமே நடக்கும். இதுதான் காரணம். உள்ளபடியே தலைமை லெவல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே எடுபடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெற்றி. இப்ப அவங்க ராகுல் காந்தி தீர்மானிக்கணும், இங்க ஸ்டாலின் தீர்மானிக்கணும், அங்க திரும்ப தீர்மானிக்கணும், இவ்வளவுதான். காங்கிரஸ் உடனே வெளில வந்துட்டு இதுக்கு போயிட முடியாது, அதிமுக கூட போக முடியாது. புரியுதுங்களா? எந்த அடிப்படையில போவாங்க? இல்ல எடப்பாடி தான் கூப்பிட முடியுமா? காங்கிரஸே வா, காரம் கோப்பம் வா, சந்திப்போம் வா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரு சொன்னா உடனே மேலெடுத்துறது ரைடு வந்துடும், கூட்டணி முறிதலே ரைடு வந்துடும். பிரஸ் மீட்ல அண்ணாமலை கூட சொல்றாரு, இப்பயுமே சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. நான் தொண்டனாக, பாஜக தொண்டனாக அமித்ஷா சொல்றதான் கேட்க முடியும், எடப்பாடி சொல்றதை கேட்க முடியாது. அதாவது பிஜேபி காரங்களுடைய கருத்துக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களால தனிச்சு நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் இருக்காரு, திருநெல்வேலியில போட்டிட்டு தோத்தவர். அண்ணாமலை இருக்காரு, அவரும் கரூர் மாவட்டத்தில் நின்று தோத்தவர். தமிழிசை இருக்கிறாங்க, அவங்களும் திருவொற்றியூர் போன்ற தொகுதிகள் எல்லாம் போட்டு தோத்தவங்க. ஒருத்தருமே ஜெயிச்சவங்க கிடையாது. ஜெயிச்சு நான் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைவராக இருந்து சட்டப்பேரவை தேர்தலில் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு தலைமை ஒருத்தர் இருந்தா சொல்லுங்க பாப்போம். ராஜா கூட எப்போ ஜெயிச்சாருன்னா திமுக கூட்டணி இருந்த போது தான் ஜெயிச்சாரு. மிச்சராஜா இருக்காரு, தீவிர ஆர்எஸ்எஸ் காரரு, அவரே வந்து திமுகவோட ஒரு தடவை 2001 கூட்டணி இருந்தப்போ தான் நான் ஜெயிச்சாரு. இப்படித்தான். அதனால இவங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ அதிமுக பேசுதுன்னா பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி, அதுக்கு ஒரு பலம் இருக்குது, அவங்க பேசுறாங்க, ரைட்டு. அண்ணாமலை பேசுறதுக்கு என்ன இருக்குது, இல்ல நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவங்களுக்கு முதல்ல பலம் இருக்குதா? இப்ப இவங்க போய் சேர்ந்தாங்க, வேற யாராவது சேர்றாங்களா பாருங்க.
அவ்வளவுதான். அது ஒரு தொற்று மாதிரி பிஜேபி. அது உடலுக்குள்ள வந்துச்சுன்னா முதல்ல அது வெளியேற்றணும். அதிமுக அது செஞ்சிருச்சு. ஆனா மறுபடியும் அனுமதிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களை அழிக்க போகுது. புரியுதுங்களா? அதனால தான் அதிமுககாரன் வந்துருச்சுரா, சரியா போச்சுரா அப்படின்ட்டு. அது அம்புலி மாமா கதை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த வேதாளம் முருங்கை மரத்துல இருந்துட்டு விக்ரமாதித்தனுடைய தோளில் ஏறிக்கிட்டு நான் சொல்ற கதைக்கு தீர்வு என்னன்னு சொல்லு, இல்லாட்டி இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேதாளம் அது. அது யாரு மேல போனாலும் ஜெயிக்க முடியாது. கபலீகரம் தான். இது அரசியல் ஆழ்ந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆள் இவர் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி கொண்டாடுறாரு, அதிமுக அலையன்ஸும் கொண்டாடுறாரு. இது அறியாம இல்ல, இயலாமை, அவ்வளவுதான். ஆஃப்டர் விஜய் சில ஊடகங்கள்ல வந்து குறிப்பிட்ட டிபேட்டே அதை மையப்படுத்தி பண்றதை பார்க்க முடியுது. ஆஃப்டர் விஜயினுடைய அரசியல் என்ட்ரிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய போக்கே மாறி இருக்கு. ஆட்சியில பங்கு, கூட்டணியில பங்கு அப்படின்ற அந்த மையப்புள்ளியை நோக்கி நகர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல விஜய் ஒரு முக்கிய இடத்த வகிக்கிறாரு. அவர் அப்படி பேசின பிறகுதான் எல்லாருமே வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியிலன்னா எங்க போறதுன்னே தெரியாது அவருக்கு. அதனால அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் அதிமுகவோட நெகோசியேட் பண்றாரு ரகசியமா. அது இருக்கட்டும். எது கூட்டணியை தீர்மானிக்கும்? இப்போ மத்தியில கூட்டணி ஆட்சி நடக்குது. அது தெலுங்கு தேசம் இருக்குது, சிவசேனா கட்சி இருக்குது, அப்புறம் வந்துட்டு நிதிஷ்குமாரனுடைய ஐக்கிய ஜனதாதளம் இருக்குது. ஏன் இருக்கு? இவங்க 240 சீட்ல தான் ஜெயிச்சாங்க, பெரும்பான்மை இல்லை. ஸோ அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா அதிகமான இடங்களில் வென்ற ஒரு கட்சி பெரும்பான்மை கொடுக்கக்கூடிய இன்னொரு கட்சியோட கூட்டணி சேரும், கூட்டணி ஆட்சி அமையும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ கூட்டணியை தீர்மானிக்கிறது வந்து தேர்தல் முடிவு தானே ஒழிய கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், மந்திரி சபையில இடம் கொடுக்கறது தானே ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது. கூட்டணி ஆட்சின்ற போது அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றதுல தனியா பேசுறது இருக்கு, வந்துருமே. அவ்வளவுதான். அது சும்மா ஊடகங்கள் பிரட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. விஷயம் பிஜேபி ஏன் கூட்டணி ஆட்சி இருந்ததுன்னா, கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நான் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு நிறைய இடம் அதிமுக இருந்து புடுங்கணும். அதுதாங்க பிரச்சனை. நான் தரமாட்டேன், நான் முழு பெரும்பான்மை அடைவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு எடப்பாடி சொல்றது காரணம் என்னன்னா, நான் உனக்கு நிறைய இடம் தரமாட்டேன். அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் தான் வெளியில வந்துட்டு வேற மாதிரி நடக்குது. கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் உண்மை என்னன்னா, அது ஷீட் ஷேரிங் தொடர்பான மோதல் தானே ஒழிய கூட்டணி ஆட்சி தொடர்பான மோதல் கிடையாது. கூட்டணியை வந்து தீர்மானிக்க போறது தேர்தல் முடிவு தான். ஏன் ஒரு பக்கம் தாவேக்குனர் வந்து ஊடகங்களையும் சரி, சமூக ஊடகங்கள்ல சரி, அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, பாத்துங்க எங்க தலைவர் வருகைக்கு பிறகுதான் இப்படியான ஒரு டிபேட்டே வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எதிரொலிச்சிருக்கு. ஏன் அப்புறம் அவரோட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க? அவர் தான் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறது தயாரா இருக்காரு. அவங்களும் சொல்றாங்க 80 லட்சம் பேர் எங்களுக்கு வந்துட்டு மெம்பர் ஆயிட்டாங்கன்றாங்க. ஏன் எந்த கட்சியும் போக மாட்டேங்கிறாங்க? இவரெல்லாம் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இவரெல்லாம் போயிட்டு பேசுற ரகசியமெல்லாம் ஏன் போக மாட்டேங்கிறாங்க? முதல்ல பலம் இருக்கணும், அப்புறம் நீங்க அடுத்தவனை கூப்பிடணும். பலம் நிரூபிக்கப்படாது யாரும் வரமாட்டாங்க. இல்ல பலம் மக்களிடையே இருக்குன்றதையாவது உணரணும். அதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் விஜய் வந்துட்டு உள்ளே தான் இருக்காரு. அப்புறம் என்ன இருக்கு? ஒரு தடவை வந்து வெளில பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு தெரியும். அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுறதுல என்ன இருக்குதுல்ல, பேச்சுல ஒன்றும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, மைலேஜ் எடுக்கணும். ஒரு ஆட்சியினுடைய ஃபெயிலியர்ல இருந்துட்டு தனக்கான ஆதரவை திரட்டிக்கணும்னு அவர் பார்க்குறாரு. அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளானது. அவர் ஒன்றும் தீர்வை தரப்போறது இல்லை ஆட்சியை பற்றி தெரியல, எந்த பிரச்சனையை பற்றிய ஒரு ஆழ்ந்த பார்வை இல்லை, எதுவுமே இல்லை. பாட்டுக்கு வராரு, பேசுறாரு. அவருடைய ரசிகர்கள் அவரை விரும்பி பார்க்கணும்னு வரவங்க பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அவ்வளோதான். எதுவும் ஆகாது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.